போகும் போக்கதான் கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு அப்பாவி ஈழத் தமிழரை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் உண்மை என்னன்றதை பாருங்களேன். முதல்ல இந்த மியூசிக் இருக்கிற வீடியோ இருக்குல்ல, இதனுடைய ஒரிஜினல் சோர்ஸை பார்ப்போம். ஒரிஜினலான ஆடியோ என்ன இருக்குன்றதை கேட்போம். இந்த ஆடியோவில் பாருங்கள், தெளிவாக தெரியுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்டப்பட்டவர் அப்படியே பீடி குடிச்சிட்டு வந்ததாக சொல்கிறார். அதே போல் இவர் அடிக்கிறார் பாருங்களேன். இவரெல்லாம் சும்மா வெறியிலலாம் அடிக்கலை, ஏதோ எமோஷனில் அடிக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் இவர் பேசுகிறது பாருங்களேன். இவருடைய கையும் வெட்டப்பட்டதாக சொல்லியிருக்காரு. கையில் பேண்டைடுமே போட்டிருக்காரு. உண்மையிலே என்ன நடந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இது முதல்ல என்ன மீனவ கிராமம்னு கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோலேயே வாட்டர் மார்க் இருக்குது பாருங்கள், சேருத்தூர் மீனவன் போட்டிருக்கு. அப்போ சேருத்தூர் கிராமத்தில் தான் இது நடந்திருக்கு. நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற சேருத்தூர்ன்ற ஊரில் தான். அந்த ஊரில் உள்ள மீனவர்கள்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசியாச்சு. அங்கே நடந்த சம்பவமே வேறு. என்ன நடந்திருக்குன்னா, எப்பயுமே சேருத்தூர் மக்கள் மீன் பிடிக்க போகும்போது கடல் கொள்ளையர்களின் அட்டூழியம் அதிகமாக இருக்குமா. வந்து அடித்து போட்டு அதிக விலை மதிப்புள்ள பொருட்களெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்களாம். அப்படி தான் அன்னைக்கும் நடந்திருக்கு. 3 கடல் கொள்ளையர்கள் வந்திருக்காங்களாம். கத்தி போன்ற ஆயுதங்கள்லாம் வச்சு இந்த படகுல உள்ள ஆட்களை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டில் உள்ள பல பொருட்களை திருடி அவங்க போட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்களாம். கடைசியாக அந்த இன்ஜினை திருடும் போது தான் இவர் சிக்கியிருக்கார். ஆமாம், இவரும் அந்த 3 கடல் கொள்ளையர்களில் ஒருத்தர் தான். மற்ற 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்களாம். இவர் மட்டும் சிக்கிட்டார். இவருடைய கை கால்கள் கட்டப்படலனா இந்த படகுல உள்ளவங்களே தாக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவார். அந்த காரணத்துக்காக தான் கை கால்களை கட்டியிருக்காங்க. காவல்துறை விசாரித்த போதும் இவருடைய பேரை மாற்றி தான் சொல்லியிருக்கார். இலங்கையில் தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருடைய உண்மையான பேரே வேறு. பார்த்தீங்களா, முழுமையாக நம்ம விசாரிக்கும் போது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறுது. உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான கடல் கொள்ளையனை இப்படி கட்டி போகிறதில்ல எந்த ஒரு தவறும் இல்லை. தயவு செய்து தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் சண்டை அப்படின்ற பொய்யான தகவல்லாம் பரப்பிடாதீங்க. ஏன்னா இவர் மீனவரும் இல்லை, இவர் தமிழரா சிங்களரானோ இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனால் தவறு யார் செய்தாலும் தவறு தான். இந்த உண்மையை முடிஞ்ச அளவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க.